அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இந்த காணொளியில நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, அழுங்கனி சித்தர பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம தொடர்ச்சியா யுஜிசி நெட் தேர்வுக்கான அந்த பாடத்திட்டத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஆ அந்த அடிப்படையில நம்ம அலகு 3ல இடம்பெற்ற சித்தர்கள் அப்படின்ற பொருண்மையில நம்ம ஒவ்வொரு சித்தரையும் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அழுங்குனி சித்தர் அல்லது அழுங்கனி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். காணொளிய பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அழுங்கனி சித்தர் இவருடைய பெயர் காரணம் பல்வேறு விதமா இவருடைய பெயர் காரணம் நிலவி வருது. அ அழுகை சுவையை அதிகமா பாடுனதுனால அழுங்கனி சித்தர் அப்படின்ற பெயரை பெற்றார் அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. அ அ அடியார்கள் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ "அழுதால் வந்து உன்னை அடையலாம்" அப்படின்னு சொன்னாங்களோ, அது மாதிரி "அழுதால் குறை தீரும்" அப்படின்னு பாடுனவர் தான் இந்த அழுங்கனி சித்தர். 23 பாடல்கள் வந்து அழுவது போன்ற சந்தத்துல பாடியிருக்கிறாரு. அழுங்கண்ணி அப்படின்றது ஒரு அரிய மூலிகை. இதனுடைய இலைகள்ல இருந்து நீர்த்துளிகள் வந்து எப்ப பார்த்தாலும் கசிந்துகிட்டே இருக்கிறதுனால, அதுக்கு அழுங்கண்ணி அப்படின்ற பெயர் வந்து வந்திருக்கு. இந்த மூலிகைய மூலமா கொண்டு காயகற்பம் செய்ததுனால, இவருக்கு வந்து இந்த பெயர் வந்திருக்கலாம். அழுங்கனி சித்தர் அப்படின்ற பெயர் வந்து இவருக்கு வந்து வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அ அழகு அணி சித்தர் இதுதான் வந்து நாளடைவில தெரிந்து அழுங்குனி சித்தராகவும், அழுங்கனி சித்தராகவும் மாறியிருக்கு. பாமரருடைய நாவல் வந்து அ அழுங்குனி சித்தர் அப்படின்னு தான் வழங்கியிருக்காங்க. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ, இவருமே வந்து ஒட்டுமை வடிவில வந்து தத்துவ ஞானத்தை பாடக்கூடியவரு. இவருடைய பாடல்கள்ல குழுவு குறிகள் வந்து ரொம்ப மிகுதியா இருக்கு. கிட்டத்தட்ட 50 பாடல்கள்ல குழுவு குறி பயன்படுத்தியிருக்கிறாரு. கண்ணம்மா என குழந்தை வந்து விழித்து வினாவக்கூடிய வகையில பாடல்கள பாடியிருக்கிறாரு. ஒரு வார்த்தைக்கு முற்றிலும் மாறுபட்ட 2 பொருள் வரக்கூடிய விதத்துல எழுதுவதுல வல்லவரா இருக்காரு. அதாவது வந்து சிலேடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு தொடர் இருக்கும். அந்த தொடருக்கு வந்து 2 விதமான பொருள் பொருள் இருக்கும். அ சிலேடை அணி வந்து இரட்டுற முடிதல்னும் சொல்லுவோம். அப்ப அது மாரி ஒரு வார்த்தையே முற்றிலும் மாறுபடக்கூடிய 2 பொருள் தரக்கூடிய வகையில பாடக்கூடிய, எழுதக்கூடிய ஆற்றல் வந்து இவருக்கு இருந்திருக்கு. இந்த உலகத்துல வந்து அ பணம் வேண்டுமா பணம் வேணும் அப்டின்னா, பலர்கிட்ட போயி தாழ்ந்து போக வேண்டியிருக்கு. கைகட்டி நிற்க வேண்டியிருக்கு. இந்த நிலைக்கு வந்து என்ன ஆளாக்காமல் என்றும் அ பொருளான நிலைத்து நிற்கக்கூடிய மெய்ஞானத்தை வந்து எனக்கு தரணும் அப்டின்னு சொல்லி பராசக்திய பராசக்தி கிட்ட வேண்டியிருக்கிறாரு. இவருடைய பாடல்கள்ல வந்து அணி அழகா அமைந்து இருக்கிறதுனால, அழகு அணி சித்தர் அப்டின்ற பெயரும் இவருக்கு வந்ததா கூறுறாங்க. இவருடைய பாடல்கள்ல யோகம் பற்றிய ஆழமான கருத்துக்கள் அதிகமா இருக்கு. அ அது மட்டும் இல்லாம எளிமையான, அழகிய, கன்னி சிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அமைந்ததுனால, அழகிய கன்னி சித்தர் அப்படின்றது தான் பின்னாள்ல அழகணியாகி, அழகணி சித்தரா மாறியிருக்கும் அப்படின்ற ஒரு கூற்றும் நிலவுது. அப்ப பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து இவருடைய பெயர் காரணத்துக்கு இருக்கு. இவர் வந்து நாகப்பட்டினத்துல அ நீல நீலயதாட்சி உடனுறை அருள்மிகு காயோரோ கன சுவாமி திருக்கோயில்ல ஜீவசமாதி பூண்டு அருவமா இருந்து அருளாட்சி செஞ்சுட்டு வர்றாரு. இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, அழுங்கனி சித்தர் பாடல் 200, ஞான சூஸ்திரம் 24, அழுகன் வைத்தியம், அழுகன் யோகம், அழுகன் ஞானம். இந்த தகவலோட அழுங்கனி சித்தர் பற்றிய பதிவ நான் வந்து நிறைவு செய்றேன். இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நம்புறேன். நன்றி.